وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. وقال نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم: احتج آدم وموسى عند ربهما فحج آدم موسى أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய இரண்டு சஹீஹான கிரந்தங்களிலே ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஜரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆலமே அர்வாஹிலே அல்லாஹ் இருவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் தானே அந்த ஆதம்? அல்லாஹ் உங்களை தன்னுடைய கரங்களால் படைத்து அவனுடைய பரக்கத்தான ரூஹை உங்களிலே ஊதி உங்களை சுவனத்தில் தங்க வைத்தான். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்து நீங்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கிவிட்டீர்கள். நீங்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கிவிட்டீர்கள். அதனால நாம் எல்லாரும் பூமியில வசிக்கிறோம். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதினுடைய பாணி என்ன அப்படின்னா, நீங்க மட்டும் அல்லாஹு தஆலா சொன்ன அந்த விஷயத்தை, இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது, இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருந்தானே, நீங்கள் அதை மட்டும் பின்பற்றி இருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருந்திருப்பீர்கள், நாங்களும் சொர்க்கத்தில் இருந்திருப்போமே. நீங்கள் செய்த ஒரு தவறினால் மக்கள் எல்லோரையும் நீங்கள் பூமிக்கு இறக்கிவிட்டீர்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க, ஒரு தர்க்கம் மாதிரி பேச ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கேட்கிறாங்க, நீங்க தானே அந்த மூசா? எந்த மூசாவை அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொண்டு தேர்ந்தெடுத்தார், நபியாக தேர்ந்தெடுத்தார், தன்னோடு பேசுகிற வாய்ப்பை கொடுத்தார், தெளிவான செய்திகளை கொண்ட தௌராத் எனும் வேதத்தை கொடுத்தார், அப்படிப்பட்ட மூசா நீங்கள் தானே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். ஆமா, நான் தான் அந்த மூசா. தௌராத்திலே தௌராத் எப்பொழுது எழுதப்பட்டதாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? தௌராத்து எப்பொழுது எழுதப்பட்டுச்சு? அப்போ இவங்க சொல்றாங்க, தௌராத் என்பது ஆதமை படைப்பதற்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டு விட்டது. தௌராத்திலே இப்படி ஒரு வசனம் இருப்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்களா? ஆதமு ரப்பஹு ஃபகவா. ஆதம் தன்னுடைய ரப்புடைய சொல்லுக்கு மாறு செய்வார் என்று இருப்பதை நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ளீர்களா என்று கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமா, இப்படி ஒரு வசனம் இருக்குது தௌராத்துல. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எந்த காரியத்தை நான் செய்வதாக என்னை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் எழுதிவிட்டான்? எந்த காரியத்தை நான் செய்வதாக என்னை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் எழுதிவிட்டானோ அதை செய்ததின் மீது நீங்கள் என்னிடத்திலே கேள்வி கேட்கிறீர்களா? அதை செய்ததின் மீது நீங்கள் என்னை பழிக்கிறீர்களா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே வாய வைத்து போனார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா. இந்த தர்க்கத்திலே ஆதம் மூசாவை வென்று விட்டார் அப்படின்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் விதி என்கிற தலைப்புக்கு கீழே வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்து பேசிக்கொண்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் ஆட்சேபித்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னது, அந்த பதிலை கேட்டு இவர்கள் அமைதியாகிவிட்டது. எதற்காக இந்த நிகழ்வு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த உம்மத்திற்கு இந்த ஹதீஸின் மூலமாக சில பல பாடங்களை நமக்கு உணர்த்துகிறார்கள். ஒரு ஹதீஸ்ன்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸ்ல பல பாடங்கள், ஒரு நிகழ்வு அப்படின்னு ஒன்றை நபி அவங்க குறிப்பிட்டாங்கன்னு சொன்னா அந்த நிகழ்விலே பல படிப்பினைகள். இதில் என்ன இருக்கிறது? நம்பர் 1, மேன் மக்கள் எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் பிறருடைய அந்தஸ்தை அவர்கள் குறைப்பதில்லை.
நிதானம் இழந்தவர்களை பேசுவதில்லை. ஒருவர் மீது நமக்கு ஒரு கோபம் ஏற்பட்டது, அவர் பெரியவர், அவர் ஒரு தவறை செய்ததாக நாம புரிஞ்சிருக்கிறோம், அவரான தவறு செய்யல. உதாரணமா ஒருத்தர் ஒரு தப்பை செய்ததாக நாம புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை கேட்கக்கூடிய விதம் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய கண்ணியத்தை குறைக்காத வகையில் இருக்க வேண்டும். இதை நமக்கு மேன்மக்கள் ஆதமும் மூசாவும் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு படித்து தருகிறார்கள், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். 2 பேரும் நபி. ஆதமை ஆட்சேபிக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நிதானம் இழக்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை குறைக்கல. நீங்கள் தானே அந்த ஆதம், அல்லாஹ் உங்களை அவனை படைத்து உங்களிலே ரூஹை ஊதி சுவர்ணத்திலே தங்க வைத்தும் சரி, அவருடைய முழு டீட்டெயிலை கண்ணியமான வார்த்தைகளை சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிற போதும் கரடுமுரடாக பேசல. நீங்கள் தானே அந்த மூசா, உங்களை அல்லாஹ் நபித்துவத்தை கொண்டு தேர்ந்தெடுத்தான், தன்னோடு பேசுகிற வாய்ப்பை கொடுத்தான், தௌராத்தை தந்தான் என்று சொன்ன போது இந்த நிகழ்வுகளை நமக்கு கிடைப்பது, ஒரு மனிதர் கண்ணியமானவராக இருந்தால் அவரிலிருந்து ஒரு தவறு நிகழ்ந்ததாக நமக்கு புரிந்தால் நாம் நிதானம் இழந்து அவரை பேசக்கூடாது. அவரிடத்திலே சென்று கேட்பதாக இருந்தால் அவரது கண்ணியத்தை சற்று குறைக்காமல் கேட்க வேண்டும். ஒரு விஷயம். 2வது, மேலான பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை படைப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் தக்தீர், நமக்கான விதி என்பதை எழுதிவிட்டார். லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே நம்மை பற்றி உண்டான முழு டீட்டெயில், நாம் என்ன செய்வோம், எப்படி நடப்போம் என்பதாக முழு தகவல் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய பங்கு என்பது என்ன தெரியுமா? நாம ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய இஷ்டத்தை அல்ல நம்மள்கிட்ட தந்திருக்க. அது லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் அல்ல என்ன செய்யல, எப்படி எழுதியிருக்கிறார் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் அந்த தக்தீர்லன்னு சொன்னா, இன்ன அடியார் இன்ன நன்மையை செய்ய தேர்ந்தெடுப்பார் அவருடைய அக்கலை கொண்டு, அவருடைய சிந்தனையை கொண்டு. ஏன்னா உலகத்துல ஆக்கில்களுக்குத்தான், பாலிகுகளுக்குத்தான் கேள்விகளுக்கு மறுமையில, புரியுதுங்களா? உலகத்துல யாரும் பருவ வயதை அடைந்து அறிவுள்ள மக்களாக வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் விசாரணையின் கேள்வி. யார் சிறுபிராயத்திலேயே மரணிக்கிறார்களோ அவங்களுக்கு கேள்வி இல்லை. யார் அல்லாஹ்வை காப்பாற்ற வேண்டும், புத்தி சுவாதீனமே இல்லாமல் வாழ்ந்து மரணிப்பார்களோ அவர்களுக்கும் கேள்வி கணக்கு இல்லை, அவங்க சொர்க்கம். உலகத்துல புத்தி சுவாதீனமே இல்லாமல் மன வளர்ச்சி ஏதேனும் ஒன்று குன்றியதாக பிறந்து ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களை குறித்து எந்த கேள்வியும் இல்லை. அப்ப விசாரணை கேள்வி எல்லாம் யாருக்குன்னு சொன்னா அக்கல் உள்ள மக்களுக்கும் பாலிகான மக்களுக்கும் தான், பருவமடைந்த மக்களுக்கும் தான். இப்ப இவர்களுக்கு அல்லாஹ் இஷ்டத்தை கொடுத்து தேர்ந்தெடுக்கும் பாதையை காட்டிட்டான். இது நல்ல பாதைகள், இது தீய பாதைகள். இப்போ நாம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதிலே நாம் நடை போடுவோம். இது அல்லாஹ் தக்கது என்று எழுதியிருக்கிறான். ஒருபோதும் நம்முடைய மதியை கொண்டு விதியை வென்றிட முடியாது. நமக்காக எழுதப்பட்ட விதியின்படியே எல்லாம் நடக்கும். ஆனால் வெளிரங்கத்தில நம்முடைய விருப்பத்தை கொண்டு அந்த காரியம் செய்வதாகத்தான் அவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சஹாபாக்களுக்கு தக்தீர் சம்பந்தமாக ஏற்பட்ட அந்த சந்தேகங்களை தீர்த்துள்ளார்கள். அது மாத்திரமல்ல, தக்தீரை பற்றி, விதியை பற்றி நாம ஆராய்ந்து அதை தேடி துருவி பேசக்கூடாது என்பதையும் உணர்த்தியிருக்கிறார்கள். அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும். இந்த உம்மத் இருக்கு இல்லையா, இந்த உம்மத் ஒரு சிறப்பு என்னன்னா, கைபை கொண்டு, மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். சஹாபாக்கள் நாயகத்தை பார்த்தாங்க இல்லையா, தாபியன்கள் சஹாபாக்களை பார்த்தாங்க இல்லையா, அதற்கு அடுத்து வந்தவர்கள் தாபியன்களை பார்த்தாங்க, பாக்கியசாலிகள். நாம யாரையும் பார்க்கலங்க. முழுக்க முழுக்க அப்படியே குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்புறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்புறோம். நபி அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஆதமும் மூசாவும் கருத்து தர்க்கம் செய்து கொண்டார்கள். நம்ம ஏதாவது கேட்டோமா, இல்லை நம்ம கேட்க முடியுமா? அது எங்க செஞ்சிருப்பாங்க? 2 பேரும் காலத்தால் முன் பின் உள்ளவர்களே. அந்த கேள்வி எல்லாம் கொஸ்டின் நம்மள்கிட்ட இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா நடந்திருக்கும். அல்லாஹ் சக்தி உள்ளவன் எங்கேனும் 2 பேரையும் சந்திக்க வைத்திருப்பான், பேச வைத்திருப்பான். நமக்கு தேவை மெசேஜ் தானே தவிர, செய்தி தானே தவிர 2 பேரும் எங்க சந்திச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வேண்டியதில்லை. ஏன்னா சொல்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் நமக்கு தெரிவது என்ன, மறைவான விஷயங்களை கொண்டு நாம ஈமான் கொள்ளத்தான் வேண்டும். நம்முடைய அறிவை கொண்டு போய் அது சாத்தியமா, இது சாத்தியமா என்பதாக ஒருபோதும் நாம் அதை பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய அறிவு என்பது அல்லாஹ்வை அவன் ஒருவன் என்று விளங்கக்கூடிய அந்த படைப்பினங்களை சிந்திக்க வேண்டுமே தவிர
மற்ற விஷயங்களை சிந்தித்து நம்மை நாமே பலகீனத்தின் பக்கம், ஈமானுடைய பலகீனத்தின் பக்கம் அழைத்து சென்று விடக்கூடாது. வேளாண் பிரிவுகளே, அப்படியானால் இந்த நிகழ்வின் வழியாக நாம் தெரிவது, ஒரு மனிதரிடத்திலே நாம பேசுகிற போது அவரிடத்திலே குறை இருப்பதாக நமக்கு தெரிந்தால் அந்த குறையை அவரிடத்தில் எடுத்துரைக்கிற போது கண்ணியத்தை குறைக்காமல் பேச வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹு தஆலா நாம் என்னென்ன செய்வோம் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய கடமை என்பதை நன்மைகளை தேர்ந்தெடுப்பது, தீமைகளுக்கு விலகுவது. அதோடு அல்லாஹ்விடத்தில் நல்ல தக்தீரை கேட்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ வழிகாட்டி கொடுத்திருக்கார். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைர ஹாதல், அதாவது அல்லாஹ்வே நீ எனக்கு என்ன எழுதியிருக்கிறாய், மா கலைத்தலி மின் அம்ரின் அன் தஜஅல ஆகிபத்தஹு ரஷதா. யா அல்லாஹ், நீ எனக்கு என்ன தக்தீரில் எழுதியிருக்கிறாயோ அதை, அதனுடைய முடிவை நல்லதாக ஆக்கித்தா என்று நம்மிடத்தில் கேட்க வேண்டும். வல்ல நாயன் நம்மை அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நபர்களாக, அவனை கொண்டு முழுமையாக ஈமான் கொண்டு வறுமையில் சொர்க்கவாதிகளில் அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.